இது பாருங்க, புதுசா வந்து 2000 ரூபாங்க. 2000 ரூபாய். பக்கத்துல பாருங்க, ஒரே ஒரு ரூபா நோட்டு இருக்கு பாருங்க. மலேசியா ரூபா நோட்டுங்க. இந்த 2 நோட்டு நாங்க தண்ணியில போற என்ன நடக்குதுன்னு பாருங்க. தண்ணில போடுப்பா. நம்ம 1000 தண்ணில போடுங்க. வச்சு அமுக்குங்க. அமுக்குனீங்களா? எடுங்க பாருங்க. இந்த நோட்டு எப்படி ஊறி போயிருக்கு பாருங்க. இந்த நோட்டு எப்படி இருக்கு பாருங்க. இதுதாங்க நம்ம ஊடு நாட்டு பணங்க காருங்க. இது பாருங்க, இது ஒரு நோட்டாங்க. சாயம் போகுதுன்னு டவுட் வேற இருக்குதுங்க. இது பாருங்க, முடிஞ்சு போச்சு. இது வந்து பிளாஸ்டிக்குங்க, பார்த்துக்குங்க. ஏங்க, இது ஒரு நல்ல பேப்பர்லாம் அந்த பணத்தை பிரிண்ட் அடிக்க கூடாதா சொல்லுங்க? சாதாரண ஒரு கேவலமான ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் குழந்தைங்க விளையாடுற நோட்டு மாதிரியே இருக்குங்க பாக்குறதுக்கு. பாருங்க, ஒவ்வொரு நாட்டுல ரூபாய் இப்படி அடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. பிளாஸ்டிக்ல பார்க்கறது எவ்வளவு ஐஃபையா இருக்கு பாருங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்ல நீங்க தண்ணில கழுவுனி வச்சுங்களேன், அதுல இருக்கிற வியாதிகள் எவ்வளவோ பாருங்க. எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த நோட்டில் நிறைய வியாதி வருதுன்னு சொல்லி. இதே பிளாஸ்டிக் நோட்டுன்னு வச்சுங்களேன், அழகா தண்ணி போட்டு கழுவுனீங்கன்னு அழகா போயிடும்ல. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது ஏன் இதை கண்டுக்காம இருக்கிறீங்க? அது இந்த நோட்டை பாருங்க, அந்த நோட்டையும் பாருங்க, இந்த நோட்டையும் பாருங்க. குட்டி கோண்டா இருக்கு. இனிமே பதுக்கிறதுக்கு பக்கா பிளான் பண்ண மாதிரி நமக்கு தெரியலங்க. இதாங்க நம்ம அரசு.